பாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 4% வந்து நியரஸ்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டல் தான். ஒன்று வாரோட எண்டு, இன்னொன்று சைனாவோட டேரிஃபோட ரெடியூஸ், அதாவது யூஎஸ் வந்து டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் மட்டும் தான் நம்மளுக்கு இவ்வளோ பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இப்போ டியூஸ்டே வந்து நிஃப்டி டெக்னிக்கலி எந்த பக்கம் மூவ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் 24,800. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஃபண்டமெண்டலி அன்றைக்கி வந்து பிரேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் எதிர்பார்க்கறது ஒன் ஆஃப் த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீட்ரஸ்ட் லெவல். ஸோ அந்த ரீட்ரஸ்ட் நான் எதிர்பார்க்கறது வந்து மினிமம் வந்து 800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்குறேன். 800, அதாவது 600 to 800, இந்த 200க்குள்ளே எனக்கு ஒரு ரீட்ரஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 25,250 வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. எனக்கு நிஃப்டி நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நியூட்ரல் எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு நிஃப்டி இங்கே வந்து எனக்கு அது சப்போர்ட் எடுக்கணும். இந்த ரேஞ்சில் எனக்கு நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து தான் நான் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து 24,900 வரைக்கும் நான் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே போகுது அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருந்தாவது நான் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த ரேஞ்ச் 591 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட்டு வந்து 24,450 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்ட் போகணும். இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரேக் ஆச்சுன்னா 25,100 வரைக்கும் நிஃப்டி நம்மளுக்கு மூவ் ஆகுது நான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நாளைக்கு வந்து நான் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்த்துச்சுன்னா மறக்காமல் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க.